4 வருடங்கள் சிறை தண்டனை பெற்று 4 வருடங்கள் ஊதுவத்தி உருட்டி கொண்டிருந்த சசிகலா அரசாங்கத்தை குறை சொல்றேமா? அதை போய் அம்மாட்டேன். நான் சசிகலா கேக்குறேன், நீங்க எந்த கட்சி? இந்த சசிகலா என்ன சொல்லுது, 40 பேர் இறந்ததுக்கு காரணம் திமுக அரசாங்கம். திமுக அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் சரியில்லை. நீ அரசியல கேரா பிளாட்ஃபார்மா இருக்கிற சசிகலா என்ன சொல்லுது, முக ஸ்டாலின் முதலமைச்சரா கூட மாட்டாங்க. எனக்கு வாயில பண்ண சசிகலாவை நீ அதிமுக சேர்த்தன்னு வச்சுக்கோ, அடிச்சு சொல்றேன், சத்தியமா சொல்றேன், நீ காலி. நீ நடத்துற ஆர்ப்பாட்டம், என் குடும்ப போச்சு, நீ வீட்டு கலாட்டா பண்ணதெல்லாம் இதுக்கு சமம். அம்மையார் செல்வி ஜெயலலிதா, அந்த அம்மாவுக்கு சொத்து சேர்க்கணும் என்ன அவசியம்? ஜெயலலிதாவை தவறான பாதைக்கு அழைத்து சென்று ஜெயலலிதாவுக்கு தெரியாம பல குற்றங்களை செய்து ஜெயலலிதாவை ஊழல் குற்றவாளியாக்க யார் என்று கேட்டால் சசிகலா. சசிகலா, உனக்கு தெம்பு திராணி இருந்தா எடப்பாடி கிட்ட போய் என்ன நீ உறுப்பினரா சேர முடியுமா பாரு. எடப்பாடி கால 1000 முறை ஒழுந்து பாத பூஜை பண்ணாலும் எடப்பாடி உன்னை கிட்ட சேர்க்க மாட்டார். முதலமைச்சரை பத்தி அவதூறு பேசுறது நிறுத்திக்கோ. நீ அக்விஸ்ட், நீ எல்லாம் எங்க முதலமைச்சர் தளபதி பத்தி பேசக்கூடாது. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதாவின் உடன்பிறா சகோதரி 4 வருடங்கள் ஊழல் குற்றத்திற்காக கர்நாடக மாநிலம் பெங்களூர் பரப்பன அக்ரஹாரா சிறையில் 4 வருடங்கள் சிறை தண்டனை பெற்று 4 வருடங்கள் ஊதுவத்தி உருட்டி கொண்டிருந்த சசிகலா, இப்போ அவங்க எந்த கட்சியிலும் இல்ல. அவங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி முட்டிக்காடில் போட்டு போய் தவழ்ந்து போய் கற்பாம்பூச்சி மாதிரி போய் சசிகலா காலில் கெட்டியா பூச்சிக்கின்னு சசிகலா எடப்பாடி பழனிசாமி நம்பி முதலமைச்சர் ஆக்கிட்டு பரப்பனகர ஜெயிலுக்கு போன உடனே எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு பன்னீர்செல்வத்தோட கூட்டணி போட்டுன்னு ஜெயலலிதா கட்சி விட்டு சசிகலாவை எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு நீக்கியாச்சு. இப்ப எந்த கட்சி கிடையாது. அது எப்பனா ஒண்ணு பேசுது. ஆமா, அதுல அரசாங்கத்தை சசிகலா குறை சொல்றதெல்லாம் எனக்கு சிரிப்பா வரும். நான் ஒண்ணு மட்டும் கேட்டுறேன், சசிகலா அரசாங்கத்தை குறை சொல்றேமா? அதை போய் அம்மாட்டேன். சசிகலா குறை சொல்றீங்களே, நான் சசிகலா கேக்குறேன், நீங்க எந்த கட்சி? நீங்க ஏடிஎம்கேவா? ஏடிஎம்கேல இருந்து எடப்பாடி நெகிட்டாரு. இந்த ஜென்மத்துக்கு எடப்பாடி சசிகலாவை கட்சியில சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சசிகலாவை எவ்வளவு பஞ்சாயத்து பண்ணி பார்த்தாச்சு. எனக்கு எதுவும் வேணாம், என்ன கட்சியில சேர்த்துங்க, ஒருங்கிணைக்கணும், நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும்னு கீழே இறங்கிய கூட சசிகலா வந்து கேட்டாச்சு. அப்பயும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. ஆனா ஒண்ணு மட்டும் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லிடுறேன் இந்த பதிவுல நான் பேசுறதுக்கு முன்னால, என்னதான் எனக்கு எதிரியா இருந்தாலும் எங்களுக்கு எதிரியா இருந்தாலும் எங்களை பத்தி பொய்யான பிரச்சாரம் பண்ற பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமாள் எடப்பாடி பழனிசாமி, உங்க நல்லதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், அப்பித்தவரி ஓபிஎஸ் கட்சியில சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை, பன்னீர்செல்வத்தை கட்சியில சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. அவர் ஏதோ ஒரு மூடியில கிடப்பார், எம்எல்ஏ சீட்டே குழுனா கூட உறுப்பினராக கூட இருந்துட்டு போயிடுவார். ஏன்னா ஜெயலலிதாவின் உண்மையான விசுவாசி பன்னீர்செல்வம், அது யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா அந்த அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் அவங்க முதலமைச்சர் பதவி போகும்போதெல்லாம் ஓபிஎஸ் தான் சிஎம் ஆக்குனாங்க. நீ ஓபிஎஸ் சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அப்பித்தவரி சசிகலாவை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, எடப்பாடியாரே, சசிகலாவை அப்பித்தவரி உன் கட்சி அதிமுக கிட்ட சேர்த்தேன்னு சாதாரண உறுப்பினரா சசிகலாவை நீ அதிமுக சேர்த்தேன்னு வச்சுக்கோ, அடிச்சு சொல்றேன், சத்தியமா சொல்றேன், நீ காலி. அந்த பொம்பளை ஏடிஎம்கேக்குள்ள சாதாரண உறுப்பினரா வந்துச்சுன்னா கோபத்தில் இருக்குது அந்த பொம்பளை. ஜெயிலுக்கு போகும்போது ஜெயலலிதா சமாதியில அடிச்சுட்டு போச்சு பாரு, சத்தியம் கோபத்துல இருக்கு ரொம்ப. அதுலயும் மேல பயங்கரமான கோபத்தில் இருக்குது. நம்ம பார்த்து முதலமைச்சராகிட்டு போனா நம்மளையே கட்சி விட்டு நீக்கப்பட்டான் இந்த ஆளுன்னு சொல்லி உன் மேல கடுமையான கோபத்துல இருக்குது. அப்பித்தவரி நீ சசிகலா கட்சியில சேர்த்த, அது உள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோ, 1000 இருந்தாலும் அது மோர் தென் 30 இயர்ஸ் ஜெயலலிதா கூடவே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல ஜெயலலிதா போலீஸை கூப்பிட்டு வெளியே தூக்கி போட்டுடுச்சு, அப்புறம் திரும்பி உள்ள வந்துருச்சு. சோ கவர்மெண்ட் நடத்ததே சசிகலா தான், அமைச்சரோட லிஸ்ட் தயார் பண்றதே சசிகலா தான், அடிக்கடி அமைச்சரவை மாற்றம்லாம் சசிகலா தான். சசிகலா கிட்ட கரெக்டா இல்லைன்னா அமைச்சரை தூக்கி போட்டுருவாங்க. இது என்கிட்ட சொன்னது யாருன்னு கேட்டா மரியாதைக்குரிய சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர், சேலம் மாவட்ட கழக செயலர், என்னோட ஆர்வீர் அண்ணன் டி.எம். செல்வ கணபதி என்கிட்ட அதை சொல்லியிருக்காரு. அவ்வளவு மோசமான சசிகலான்னு அங்க பவரா இருந்துச்சு. எல்லாம் சின்னம்மா போய் சசிகலா காலில் தான் விழுந்தான். இப்ப சசிகலா நீக்கிவிட்ட, மீண்டும் சசிகலாவை நீ ஏடிஎம்கேல சேர்த்துட்டேன்னு வச்சுக்கா, அந்த தொண்டை சசிகலாவை பார்த்த உடனே அதிமுக தொண்டை கூட இருக்கிறவங்களும் சொல்றேன்,
தான் ஆடாட்டையும் தன் சதை ஆடும். கேள்விப்பட்டிருக்கியா? தான் ஆடாட்டையும் தன் சதை ஆடும். அத்தனை பேர் உன்னை விட்டு சசிகலா பின்னால போயிடுவா. நீ அம்போன்னு ஆயிடுவ. உனக்கு எடப்பாடியில எம்எல்ஏ சீட்டும் கிடையாது. சசிகலா உன்னை கட்சி விட்டு நிக்கணும். உன் சாப்டரே க்ளோஸ். அப்படி தவிர சசிகலா உள்ள சேர்த்தினா உன் நல்லதுக்கு சொல்றேன். அது இருக்கிற இடத்துல இருக்கட்டும். நீ இருக்கிற இடத்துல இருந்து எதிர்கட்சி தலைவரா வரத்த ஒரு முயற்சி பண்ணு. வச்சா இப்ப இந்த பதிவுல நான் சொல்ல வர விஷயம், கரூர்ல 40 பேர் இறந்து போனாங்க, அப்பாவி மக்கள். அந்த தமிழக வெத்து கழகத்தினுடைய தலைவர், அந்த தற்கொலை, அந்த விஜய் பரப்புரையில நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு காலையில முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் ஒரு காணொலி வெளியிடுறார். அதை பார்த்தோன்னே எங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த காணொலியில மாண்புமிகு தமிழக முதல்வர், தேச தலைவர், தமிழினத்தின் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி, தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தயவு செஞ்சு இந்த கரூர் இஷ்யூவை சோசியல் மீடியால யாரும் பெருசாக்காதீங்க, தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்காதீங்க. எந்த ஒரு கட்சி தலைவனும் தன் சொந்த கட்சியினுடைய தொண்டர்கள் சாகிறதுக்கு காரணமா இருக்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அதை எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் பொதுமக்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்க. அதனால இதை இவங்க மேல பழி போடுறது, அவங்க மேல பழி போடுறது, வதந்திகளை சோசியல் மீடியால கிளப்பாதீங்க. இதை தயவு செஞ்சு விட்டுடுங்க. இனிமே இப்படி நடக்காத மாதிரி பாத்துக்கலாம். கூட்டங்கள் கூடுகிற இடங்களில இனிமே இப்படி நடக்காத மாதிரி பாத்துக்கலாம். இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப எல்லாரும் நான் விஜய் கொலைகாரன் விஜய் தான் அது காரணம். விஜய் கொலை பண்ணல. ஆனா விஜயனுடைய கூட இருக்கிற அந்த பரோட்டா கடை மாஸ்டர் பாரு, அவன் மூஞ்சி பார்த்தா பரோட்டா பரட்டு மாதிரி இருக்கும். குஷியானந்த பொன்போப்ப எங்க தெரியல, தலைமறைவு. அந்த திருட்டு அடைச்சிருக்கிறான் பாரு, 420 அந்த ஆத வர்ஜுனா அவன், இந்த நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் தேவை, அந்த தமிழக வெத்துட்டுகளுக்கு இவனுங்கெல்லாம் பண்ண தப்பு. இவனுடைய அந்த சரியா நிர்வாகம் பண்ணாம, சரியா ஆர்கனைஸ் பண்ணாம, சரியா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாம, கூட்டத்தை சரியா கூட்டு அந்த கூட்டத்தை பாதுகாப்பா நிக்க வைக்காம, அந்த கூட்டத்தை அவனுங்க கண்டுக்காம விட்டதுனாலதான் அந்த கூட்ட நெரிச்சல்ல இத்தனை பேர் இறந்துட்டாங்க. குழந்தை, 1.5 வயசு குழந்தை, ஒரு வயதான தாய், இளம் பெண்கள் எல்லாம் இறந்துட்டாங்க. பார்க்கும்போது கண்ணுல தண்ணி வருது. எல்லாம் இறந்துட்டாங்க. சோ இது அவர் என்ன சொல்ல வர்றாரு, எந்த கட்சி தலைவனும் தன் சொந்த கட்சிக்காரன் சாகிறத விரும்ப மாட்டான், எந்த அரசியல் கட்சியும் பொதுமக்கள் சாகிறதுக்கு காரணமா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, சோ விஜய் அவர் என்ன சொல்ல வர்றாரு, நடிகர் விஜய் அவங்க கட்சியினுடைய பரப்புரையில அவங்க கட்சிக்காரங்க பொதுமக்கள் இறந்ததுக்கு விஜய் அந்த கொலையை பண்ணல, அதுக்கு அவர் காரணம் இல்ல, ஏதோ நடந்து போச்சு, இத பேசி பேசி பெருசாக்காதீங்கன்னு சொல்றாரு முதலமைச்சர். இப்படி ஒரு தலைவன் என்னன்னா இந்த உலகத்துல பார்க்க முடியுமா? அவரை எவ்வளவு ஒரு மரியாதை இல்லாத பேசுறான் அவன், அந்த விஜய், அந்த தற்குறி எவ்வளவு மரியாதை இல்லாத பேசுறான். ஆனா எவ்வளவு மரியாதையை பேசுறாரு. உண்மையில இப்படிப்பட்ட தலைவர் தளபதிக்கு தொண்டனா இருக்கிறது நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். அவர் வாழ்ந்த காலத்துல நாங்கெல்லாம் வாழ்ந்தோன்னு சொல்லிக்கிறதுல எங்களுக்கு எல்லாம் பெருமை. அவ்வளவு பெருமையா சொல்றாரு. எந்த கட்சி, எல்லா கட்சியும் சேர்த்து சொல்றாரு. எந்த கட்சியா இருந்தாலும் கட்சி தொண்டனுடைய சாவுக்கு காரணமா இருக்க மாட்டாங்க. எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் பொதுமக்கள் சாகிறது விரும்ப மாட்டாங்க. இதை சோசியல் மீடியால தயவு செஞ்சு பேசாதீங்கன்ட்டாரு. சரி, காலையில நான் அமைதியாயிட்டேன், வேணாம் பேசுறது. ஆனா இந்த சசிகலா என்ன சொல்லுது, 40 பேர் இறந்ததுக்கு காரணம் திமுக அரசாங்கம். திமுக அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் சரியில்லை. திமுக அரசாங்கம் ஆட்சி பண்ண தெரியல. யாரு இந்த பொம்பளை சொல்லுது, சசிகலா. திமுக ஆட்சி பண்ண தெரியல, காவல்துறை சரியா பாதுகாப்பு கொடுக்கல, காவல்துறையினுடைய அலட்சியம். எனவே இந்த 40 பேர் இறந்ததுக்கு காரணம் தமிழக அரசாங்கம், திமுகவும் காவல்துறை தான். நீங்க தான் பொறுப்பேற்கணும், உங்க நிர்வாகம் சரியில்லைன்னு பேசுற சசிகலாவை நான் பார்த்து கேட்கிறேன், உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்ன்றது எனக்கு ஒரு எண்ணமே கிடையாது. ஏன் பதில் சொல்றேன்னா, நான் ஏதோ உன்னை பார்த்து பயந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா போன முறை நீ சசிகலா என்ன பண்ண, நான் மு க ஸ்டாலினை முதலமைச்சராக்க விட மாட்டேன். நீ நீ அரசியல கேரா பிளாட்ஃபார்மா இருக்கிற சசிகலா என்ன சொல்லுது, அதாவது நான் மு க ஸ்டாலினை முதலமைச்சராக்க விட மாட்டேன். எனக்கு வாயில பண்டே வருது, என்னத்துக்கு வீண் பிரச்சனை. ஏன்னா அதுக்கு நான் பதில் சொன்னதுக்கு அந்த சசிகலா என்ன எடுத்துக்கிச்சு, சசிகலா என்ன யூஸ் பண்ணிக்கிச்சு, குடியாத்த குமரனை சசிகலா யூஸ் பண்ணிச்சு. எப்படின்னு கேட்டா, சசிகலாவுக்கு பாலிடிக்ஸ் பண்றதுக்கு எந்த இஷ்யூ இல்லை, எதுவும் கையில் எடுத்து பாலிடிக்ஸ் பண்ண முடியல, எவனும் கிட்ட சேர்க்க மாட்டான்றான். என்ன பண்றது, சசிகலா பத்தி மக்கள் பேசணும், மீடியால வரணும், பேட்டி கொடுத்தாலும் எடுப்படல. நான் இந்த சசிகலா பத்தி பேசினேன் இல்ல, வெற்றி செஞ்சான் நல்லா. அதுக்கு என்ன பண்றது சசிகலா, அவங்க ஆதரவாளரை கூப்பிட்டு இதை நம்ம பயன்படுத்திக்கின்னு நம்ம மக்கள் கிட்ட ஒரு பெரிய ஆள் ஆயிடலாம், நம்ம பேசுற இடத்துக்கு வந்துடலாம். குமரன் பேசுறதை வச்சு குமரனுடைய வீடியோவை நீங்களே வைரல் ஆக்குங்க.
ஜெயா பிளஸ்ல போடு, ஜெயா டிவில போடு, எல்லா டிவி அனுப்புன்னு சொல்லிட்டு டிவி காரணங்கள்லாம் சசிகலாவே காசு கொடுத்து சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அத்தனை மாவட்டத்துல இந்த எளிய தொண்டன் கோடான கோடிக்கணக்கான தலைவர் தளபதியினுடைய தொண்டர்களில கடைசி தொண்டனாகிய குடியாத்த குமரனுடைய குடும்பாவி முழு தமிழ்நாடு முழுக்க என் குடும்பாவி வச்சு என் படத்துக்கு செருப்பு மாலை போட்டு தொடப்பு கட்டில வச்சு அவ்வளோ எதிர்த்தாரு. டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட், அனைத்து மாவட்ட கண்காணிப்பாளர் எல்லா டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து கடைசியா என் வீட்டாண்ட ஒரு 100 பேர் வந்து அசிங்கமா கையில கத்தி கடப்பாரோட வந்தாங்க என்ன வெட்டுறதுக்கு. மிகுந்த மரியாதைக்குரிய தமிழக காவல்துறை எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுத்தாங்க, எங்க உயிரை காப்பாத்தினாங்க. வந்தாங்க 100 பேர் வந்தாங்க. என்ன சொல்றது, அதை வச்சு வந்தவங்க 100 பேர் என்ன பூரா மீடியா கூட்டின்னு வந்துட்டாங்க. காசு கொடுத்து வேலூர்ல இருந்து குடியாத்துக்கார யாரும் வரல, இல்ல என் நண்பர்கள் அங்க சென்னையில இருந்தெல்லாம் வந்தாங்க மீடியாக்காரங்க. பூரா பேரு காசு கொடுத்துட்டாங்க, பூரா பேரு கூட்டின்னு வந்துட்டாங்க. எல்லாரும் கூட்டின்னு வந்துட்டு எல்லா யூடியூப் சேனல்ஸ் எல்லாரையும் கூட்டின்னு வந்துட்டு இவங்க தொடப்பட்டு இருந்த வெளியே வாடா ஓ ஆத்தா அம்மான்னு எல்லாம் பேசி அதுல வேலூர்ல அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் திரு LKMB வாசு அவர்கள் அவரு தலைமையில வந்து இங்க வீட்டான வந்து கலடா பண்ணி அப்புறம் போலீஸ் வந்து அப்புறம் அவங்க போனாங்க. அப்புறம் போயிட்டாங்க. அதுக்கு சசிகலாவை நான் திட்டத்துக்கு எம்எல்ஏ கேஸ் எம்எல்ஏ எஃப்ஐஆர் போட்டாங்க, எம்எல்ஏ எஃப்ஐஆர் போட்டாங்க சார், எம்எல்ஏ எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனா என்ன கொலை பண்ண வந்தாங்க பாரு சசிகலா கட்சிக்காரங்க, சாரி சசிகலா கட்சி இல்ல, சசிகலா ஆதரவாளர்கள் சசிகலாட்ட பணம் வாங்கி வந்தாங்க பாருங்க, அவங்க மேல கேஸ் போடல, அவங்க மேல கேஸ் போடல. என் மேல கேஸ் போட்டாங்க. நான் சந்தோஷமா ஏத்துக்கினேன். என் ஆட்சி பாடுற திராவிட மாடல் அரசு காவல்துறை எவ்வளவு நேர்மையா இருக்குது, ஆளுங்கட்சியா இருந்தாலும் கேஸ் போடுறாங்க. ஆனா என்ன கொலை பண்ண வந்தாங்க பாரு, அவங்க மேல கேஸ் போடல. மிகுந்த மரியாதைக்குரிய குடியாத்த டிஎஸ்பி அவரு ஆன்டி டிஎம்கே, அது தப்பு நான் சொல்ல வரல, அவர் ஆன்டி டிஎம்கே குடியாத்த டிஎஸ்பி, அவருக்கு திமுகனா பிடிக்காது, முதலமைச்சர்னா பிடிக்காது, அவர் என் மேல கேஸ் போட்டார். சோ இப்ப இதுக்கு நான் பதில் சொல்லனா, ஓ சசிகலா வந்து குமரனை கொலை பண்றதுக்கு ஆள் அமைச்சிச்சு, தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நினைச்சு, அதுதான் குமரன் சசிகலா பதில் சொல்லாது போயிடுவாங்க. இல்ல நீ நடத்துற ஆர்ப்பாட்டம் என் குடும்பாய் போச்சு, நீ வீட்டு கலாட்டா பண்ணதெல்லாம் இதுக்கு சமம். நான் திமுகவின் தொண்டன், தலைவர் தளபதியின் தொண்டன், நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலினுடைய தொண்டன், தலைவர் கலைஞரின் முரட்டு பக்தன். இதை பார்த்தாலும் நான் பயப்பட மாட்டேன். என் உடம்புல ஓடுறது திமுக ரத்தம், சோத்துக்கு உப்பு போட்டு சாப்பிட வேணுமே சசிகலாவுக்கு தெரிவித்துக் கொண்டு, இப்ப நீ சசிகலா சொல்ற இல்ல 40 பேர் இறந்ததுக்கு இந்த அரசு பொறுப்பு இருக்கணும், உங்க அலட்சியம். சசிகலா இந்த 91 to 96 தானே மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா கும்பகோணத்துல இந்த மகாமகா கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அப்ப கும்பகோணம் மகாமகா குளத்துல அம்மையார் செல்வி ஜெயலலிதா குளிக்க போனாங்க. அப்ப தமிழ்நாடு முழுக்க ஏடிஎம்கேக்காரர் ஒரு போஸ்ட் ஓட்டினாங்க, இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மகாமகா குளத்திலே கும்பகோணத்திலே குளிக்க போகிறார், அணித்திரண்டு வாருங்கள்னு போஸ்ட் ஓட்டினாங்க. ஓட்டினது உண்மை, இது சும்மா கிடையாது. மாநாடு அணித்திரண்டு வாருங்கள்னு போஸ்ட் ஒட்டி பாத்துக்கிறோம், பொதுக்கூட்டத்துக்கு அணித்திரண்டு வாருங்கள்னு போஸ்ட் ஒட்டி பாத்துக்கிறோம், பேரணிக்கு அணித்திரண்டு வாருங்கள்னு போஸ்ட் ஒட்டி பாத்துக்கிறோம், ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியல் சிறைநிரப்பு போராட்டத்துக்கு அணித்திரண்டு வாருங்கள்னு போஸ்ட் ஒட்டி பாத்துக்கிறோம். ஆனா ஒரு கட்சியின் தலைவர் இதே புரட்சி தலைவி அம்மா கும்பகோணத்தில் மகாமகா குளத்திலே குளிக்க போகிறார், அணித்திரண்டு வாருங்கள் ஆதரவு தாருங்கள்னு போஸ்ட் ஓட்டினா அந்த அம்மா குளிக்க போனாங்க. ஜெயலலிதா குளிக்க போனா தப்புன்னு சொன்னதுல அவங்களுக்கு சாமி பக்தி அதிகம். தலைமை தாங்கந்து யாருன்னு கேட்டா மறைந்து விட்ட காஞ்சியினுடைய மடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அவர் தான் தலைமை தாங்கினார் அதுக்கு. ஆமா, சங்கராச்சாரியர், மறைந்த சங்கராச்சாரியர். அங்க ஜெயலலிதா அம்மையார் செல்வி ஜெயலலிதா போய் குளத்துல இறங்க, கூட இந்த பொம்பளை சசிகலா போய் இறங்க, அம்மையார் ஜெயலலிதா 3 முறை குளத்துல தள்ளியில 3 முறை அந்த உள்ள போய் வருவாங்க இல்ல, அது ஒரு ஐதீகம். நானும் மகாமகா கூட்டத்துக்கு கும்பகோணத்து கூட்டத்துக்கு போனா, கும்பகோணம் மாவட்டம் தஞ்சை மாவட்டத்துக்கு போனா நான் கும்பகோணம் கோயிலுக்கு போக மாட்டேன், அந்த குளத்துல குளிக்காம மாட்டேன். ஏன்னா அந்த குளத்துல குளிக்கிறது ரொம்ப புனிதமானது. அந்த அம்மா குளிச்சுன்னு தப்புன்னு சொல்லல. அப்ப அந்த அம்மா குளிச்ச உடனே சசிகலா ஒரு கலசம் ஒரு சொம்புல அந்த குளத்துல வேற தண்ணி எடுத்து ஜெயலலிதா மேல ஊத்திச்சு. இதை பார்க்க கூட்டம் லட்சக்கணக்கில் அலமோதிச்சு. ஜெயலலிதா குளிக்கிறதுக்கு குளிச்சுட்டு இருக்காங்க, அம்மா குளிக்கிறாங்க பாக்கலான்னு எல்லாரும் அலமோதி வந்தாங்க. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்க குளத்துல குளிக்கிறாங்க, ஜெயலலிதா பார்க்க வந்தாங்க. அப்ப ஜெயலலிதா பார்க்க வந்த போது அந்த கூட்ட நெரிச்சல்ல 50 பேர் சத்தம். சசிகலா 40 பேர் கரூர்ல, அது ஒரு விபத்து, இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். அந்த தமிழக வெட்டு கழக விஜய் கட்சிக்காரனங்க சரியா ஆர்கனைஸ் பண்ணல, அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, கூட்டத்தை ஒருங்கிணைக்காம பாவம் அந்த அப்பாவி மக்களை வந்துட்டு கூட்டு வந்தவன் பாதுகாக்காம இல்லாம
கும்பல்ல கோய்ந்த மாதிரி அவங்கள கும்பல்ல தட்டுனால கூட்ட நெரிசல்ல மிதிப்பட்டு அதுல இறந்துட்டாங்க. அது ஒரு விபத்து. இதுல போலீஸையும் குறை சொல்ல முடியாது, அரசையும் குறை சொல்ல முடியாது. இது யாரை குறை சொல்லணும்னா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தாத தமிழக வெற்றி கழக டிவிகேனுடைய கட்சி நிர்வாகிகளையும் அவங்களுக்கு சரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர்டர் கொடுக்காத அந்த தற்கூரி விஜயும் அந்த பரோட்டா கடை மாஸ்டர் பாரு அந்த புறம்போக்கு அந்த புஷி ஆனந்தன் அந்த திருட்டு அடைச்சிட்டு இருக்கிறான் பாரு போட்டொட்டி பையன் அந்த ஆதவர்ஜுனா அந்த கரூர் மாவட்ட செயலாளர் இவனுங்களை தான் குறை சொல்லணும். போலீஸையும் அரசு குறை சொல்ல முடியாது. ஆனா அன்னைக்கு ஜெயலலிதா குளிக்கும் போது நீதான் 8 சொம்புல தண்ணி ஊத்தின. அன்னைக்கு 50 பேர் செத்துட்டான். 50 பேர் செத்தான். அதுக்கு யாருமா பொறுப்பு? அம்மான்ட்ட சசிகலா யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? ஜெயலலிதா தான் பொறுப்புன்னு சொல்ல முடியுமா? அந்த அம்மா அப்பா ஏதோ சாமி கும்பிட்டு குளத்துல குளிக்க வந்தாங்க. அவங்க மேல தப்பு சொல்லக்கூடாது. அவங்க யாருன்னா கூப்பிட்டாங்களா நான் குளிக்கிறேன் நீங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்களா? அவங்க குளத்துல குளிக்க வந்தாங்க. அவங்க சாமி கும்பிட வந்தாங்க. நீ தண்ணி ஏற்றி ஊத்தினாலே தீட்டாச்சோ என்னன்னு தெரியல 50 பேர் செத்துட்டான். அம்மையார் சொல்லி ஜெயலலிதா குளத்துல குடிச்சுன்னு தப்பு இல்ல. நீ தண்ணி சசிகலா தண்ணி ஏத்து ஊத்தின பாரு அந்த அம்மா மேல அது தீட்டாய் போய் கடவுளை குடிக்காம அங்க 50 பேர் சத்தம் என்ன தெரியல. அப்ப 50 பேர் சத்தம் போது இதுக்கு அம்மையார் செல்வி ஜெயலலிதா தான் காரணம்னு சொல்ல முடியுமா? இல்ல அன்னைக்கு உங்க ஆட்சியில காவல்துறை தான் காரணம்னு சொல்ல முடியுமா? இல்ல உங்க அரசு தான் காவல்துறைன்னு சொல்லுமா? இவன் இட்ஸ் ஆல்சோ என்ன அன்எக்செப்டட் ஆக்சிடென்ட். எதிர்பாராத ஒரு விபத்து. அது ஒரு எதிர்பாராத விபத்து. அன்னைக்கு சோசியல் மீடியா இல்ல, அது பெருசா பேசப்படல. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்குது. இன்னைக்கு இந்த ஆக்சிடென்ட் நீ பெருசா பேசுறியே, இது அரசியலா? நீ இதை பேசினா நாங்க உனக்கு பதில் சொல்லக்கூடாதா? நீ என்ன வேணாலும் பேசுவியா? முதலமைச்சருக்கு நிர்வாகம் பண்ண தெரியலன்னா நீ என்ன டீச்சரா? நீ என்ன வந்து பாடம் நடத்துவியா? நீ நிர்வாகம் பண்ணிய அதிமுக ஆட்சிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அந்த அம்மாவுக்கு சொத்து சேர்க்கணும்னு என்ன அவசியம்? அம்மையார் செல்வி ஜெயலலிதாவுக்கு புள்ளையா குட்டியா? அவர் சொந்த அண்ணன் பையன் தீபக்கு, அவர் சொந்த அண்ணன் பொண்ணு தீபா கிட்ட சேர்த்தியா? கிட்ட சேர்த்த. கடைசியில அந்த இறுதி சடங்கு பண்றதுக்கு வாரிசு ஒண்ணுறதுக்காக தீபக்கை மட்டும் கூப்பிட்ட. ஆமா அந்த பொண்ணு தீபா இவ்வளவு அசிங்கப்படுத்தினா இன்னைக்கு கோர்ட்டு அவங்கதான் ரத்த வாரிசுன்னு ஜெயலலிதா வீடு அவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் இன்னைக்கு தீபாவுக்கும் தீபக்கும் கொடுத்துட்டா. சோ ஜெயலலிதாவை 3 முறை அந்த அம்மா அதாவது ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும் பொழுது 3 முறை சிறை தண்டனை. ஜெயலலிதாக்கு 2 முறை முதலமைச்சர் பதவி பறி கொடுத்தார். கார்ல வந்துன்னே இருக்கும்போது முதலமைச்சர் பதவி போயிடுச்சு. ஜெயில் தண்டனை வந்து டிரைவர் கொடிய வைத்தான். இன்னொரு முறை பரப்பன அக்ரஹாராக்கு முதலமைச்சரா போனார், இன்க்ளூடிங் யூ, நீயும் சேர்த்தா போன. உங்களுக்கு எல்லாம் ஜெயில் தண்டனை கொடுத்து முதலமைச்சரா போன ஜெயலலிதாவை உள்ளத்துக்கு பரப்பன அக்ரஹாரில் போட்டான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஜெயலலிதாவை தவறான பாதைக்கு அழைத்து சென்று ஜெயலலிதாவுக்கு தெரியாம பல குற்றங்களை செய்து ஜெயலலிதாவை ஊழல் குற்றவாளியாக்க யார் என்று கேட்டால் சசிகலா. நீ வந்து முதலமைச்சர் தளபதியை குறை சொல்றதுல சொன்னா அதை நான் ஏத்துக்கணுமா? அதை நான் பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? நீ ஊட்டாண்டு ஆள் அமிச்சா நீ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா பயந்துட்டுமா? கண்ணம் துண்டமா வெட்டி போட்டா கூட என் தலைவர் தளபதி மீது அவதூறா தொடர்ந்து சசிகலா பேசியிருந்தா நான் சசிகலா பேசுவேன். சசிகலா உனக்கு தெம்பு திராணி இருந்தா எடப்பாடி கிட்ட போய் என்ன நீ உறுப்பினரா சேர முடியுமா பார். அன்னைக்கு எடப்பாடி உன் காலில் விழுந்ததுனால முதலமைச்சர் ஆக்குன. நீ போய் சசிகலா எடப்பாடி காலில் எப்படி எடப்பாடி டேபிள் கீழே வந்து உன் காலில் முட்டிக்கால் போட்டு இருந்தாரோ அந்த மாதிரி எடப்பாடி கிட்ட சசிகலா முட்டிக்கால் போட்டு போய் எடப்பாடி காலில் 1000 முறை ஒழுந்து பாத பூஜை பண்ணாலும் எடப்பாடி உன்னை கிட்ட சேர்க்க மாட்டார். நான் சசிகலா ஒண்ணு மட்டும் சொல்றேன். தமிழக அரசு திராவிட மாடல் அரசு தலைவர் தளபதியின் அரசு திமுக அரசு குறை சொல்றதுக்கு உனக்கு துளியளவும் தகுதி கிடையாது. அதுவும் குறிப்பா எங்க தமிழக காவல்துறை குறித்து காவல்துறை மெத்தன போக்கு, காவல்துறை சரியா பாதுகாப்பு கொடுக்கல, காவல்துறை அஜாக்கிரதைன்னு காவல்துறை குறை சொல்றதுக்கு சசிகலாக்கு எந்த யோகியதை கிடையாது. உலகத்திலே சிறந்த போலீஸ் எங்க தமிழ்நாடு போலீஸ், அதுவும் திராவிட மாடல் அரசு போலீஸ் சிறந்த போலீஸ். போலீஸ கடுகளவு கூட குறை சொல்ல முடியாது. யாரும் 1-2 பேர் தப்பு பண்ணலாம், ஆனா டோட்டல் போலீஸ் சொல்ல முடியாது. ஸ்காட்லாண்டுக்கு அடுத்து போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் சொல்லுவாங்க. நான் சொல்றேன் ஸ்காட்லாண்டை விட சிறந்த போலீஸ் எங்க தமிழ்நாடு போலீஸ். இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பா இருக்கு. எவனா இருந்தாலும் என்கவுண்டர் சூப்பரான ஒரு கமிஷனர், சிட்டி கமிஷனர் இன்னைக்கு சென்னையில வருண் என்கின்ற ஒரு மிக சிறந்த அதிகாரி இன்னைக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா திருச்சியில எங்க வேலூர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எங்க வேலூர் டிபார்ட்மெண்ட் போலீஸ் எங்க குடியாத்த போலீஸ் ஒண்ணு வேணாம். குடியாத்துல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு 4 வயசு குழந்தைய கடத்திட்டாங்க. 2 மணி நேரத்துக்கு குழந்தைய பிடிச்சிட்டாங்க தெரியுமா குடியாத்த போலீஸ். ஆயில் சொல்லிவிட்டு குடியாத்த போலீஸ். மறுநாளும் கடம்பரிச்சல ஒருத்தனை கடத்துறாங்க, 1/2 மணி நேரத்துல பிடிச்சிச்சு போலீஸ். அந்த மாதிரி எங்க போலீஸ் சிறப்பான போலீஸ். ஒரு டிஎஸ்பி அவருக்கு திமுக பிடிக்காது, முதலமைச்சர் பிடிக்காது, அவர் பக்க ஆன்டி டிஎம்கே மிகுந்த மரியாதை குடியாத்த டிஎஸ்பி. அவர் என் மேல 4 பிரிவுல கேஸ் போட்டார். ஆனா என்னை அடிக்க வந்து என்னை கொலை பண்ண வந்த சசிகலா ஆதரவாளர்கள் மீது கேஸ் கிடையாது. என்னை கொலை பண்ண வந்து பிஎம்கே கார் மேல கேஸ் இல்ல.
அவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்து என் மேல 4 பிரிவுல கேஸ் போட்டார். அதை நான் தப்புன்னு சொல்ல. நான் பெருமையா நினைச்சேன். போடா, ஆளுங்கட்சி பேச்சாளர் மீது கேஸ் போடுறது போலீஸ். அப்ப என் போலீஸோட நேர்மையான போலீஸ். டிஎஸ்பி சாருக்கு அவருக்கு திமுக பிடிக்காது. அவர் இப்பயே மேல கேஸ் போட துடிச்சிட்டு இருக்காரு. போட்டா ரெடி டு ஃபேஸ் இட். நான் நீதிமன்றத்தை மதிக்கிறேன், காவல்துறையை மதிக்கிறேன். எனவே சசிகலாவுக்கு சொல்றேன், எங்க தமிழக காவல்துறை குறை சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. எங்க தமிழக அரசு, திராவிட மாடல் அரசு, திமுக அரசு, தளபதி அரசை குறித்து பேசுவதற்கும் சசிகலா உனக்கு எந்த தகுதியும் இல்லை. மொத்தத்துல நீ ஒரு தகுதி இல்லாத பெண்மணி. யூ ஆர் அன் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். மைண்டைன் யுவர் டங். எனவே சசிகலாவுக்கு மரியாதையா சொல்றேன், முதலமைச்சரை பத்தி அவதூறு பேசுறது நிறுத்திக்கோ. எங்க முதலமைச்சர் தேச தலைவர் தளபதி, உலக தலைவர். நீ அக்விஸ்ட், நீ எல்லாம் எங்க முதலமைச்சர் தளபதி பத்தி பேசக்கூடாது. பி கேர்ஃபுல். திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங் ஃபார் யூ. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன். உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும்? ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான்ஸ் விட்டுருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு? இத்தனை நாள் 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?